சங்கீதம் 55ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். ஆண்டுடைய நாமம் மைப்படட்டும். கடந்தொல்லையோடு கண்ணீரோடு இருக்கிற என் அன்பு சகோதரியே, இன்றைக்கு ஏசப்பா இந்த வாக்கு தத்தத்தை உனக்கு தராருமா. கடனை வாங்கிட்டு உன் இறுதி அப்படியே உடைஞ்சு போயிருக்கு, நீ அப்படியே நொறுங்கி போயிருக்கிற, தாங்க முடியாத வலி வேதனையோடு இருக்கிற என் அன்பு சகோதரியே, உன்னை ஆற்றி தேற்றி தைரியப்படுத்த ஏசப்பாவே இந்த வாக்கு தத்தத்தை உனக்கு தராருமா. இந்த வசனத்து மேலே உன்னுடைய வலது கையை வையுமா. ஒருவேளை இந்த தேவ செய்தியை சகோதரமார்கள் பார்த்தாலும் நீங்களும் உங்களுடைய கடன் பிரச்சனைக்காக இந்த சங்கீதம் 55ஆம் அதிகாரம் 22வது வசனத்து மேலே நீங்கள் கை வை. உங்களுக்கு எத்தனை லட்சம் கடன் இருந்தாலும் பரவாயில்ல. என் அன்பு சகோதரி, நீயும் கூட உனக்கு எத்தனை லட்சம் கடன் இருந்தாலும் கவலைப்படாதம்மா. ஏசப்பா உன்னை சந்தோஷப்படுத்துவார், உன்னை நல்லா வச்சுப்பார். நீ விட்ட எல்லா கண்ணீருக்கும் ஆண்டவர் இந்த வசனத்திலே பதில் தருவாருமா. தாவீது சொல்கிறாரு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வச்சிடு, கலங்கி தவிக்காத. ஒரு மன தைரியத்தை இந்த வசனத்தில் கர்த்தர் உங்களுக்கு தரார். ஏன்னா உங்கள் மனசில் தைரியம் இல்லை. கடன் வாங்கிட்டு கடன்காரனுக்கு முன்னாடி நீங்கள் அப்படியே நில குலைஞ்சி போனீங்க. அப்படியே உங்களை உடைக்கிற மாதிரி, உங்களை துக்கப்படுத்துகிற மாதிரி அந்த கடன் கொடுத்துவன் உங்களை தூஷித்து உங்களை வெக்கப்படுத்தி நீங்கள் சாப்பாடு தான் சாப்பிட்றீங்களான்னு கூட அவன் கேட்டு அந்த கடன்காரன் உங்களை ரொம்ப ப்ரெஷர் கொடுத்ததால் இப்போ நீங்கள் உடைஞ்சி போயிருக்கிறீங்க. கை நீட்டி கடன் வாங்கிட்டேன், அதை மறுபடியும் நான் கொடுக்கணுமே, அதனால் நான் அமைதியாக வந்துட்டேன்னு சொல்லி இப்போ இந்த தேவ செய்தி ஒரு வேளை கடன் சுமையோடு இருக்கிற என் அன்பு சகோதரிமார்கள் பார்ப்பார்களானால் ஆண்டவர் என் மூலிமா உனக்கு ஒரு வசனம் தராருமா. அதுதான் இந்த சங்கீதம் 55 இந்த 22. கர்த்தர் மேலும் பாரத்தை வச்சுட்டு இப்போ கண்ணீரிட்டு கதறி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஏசப்பா, நான் தெரிஞ்சோ தெரியாமல் கடன் வாங்கிட்டேன், தப்பு தான், மன்னிச்சிடுங்க. ஒன்றுக்கு 1000 முறை கோடி முறை ஏசப்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் வாங்கின தப்பு தான். என்னோடய குடும்பத்தில் ஆண்டவர் வருமானம் இல்லை, பொருளாதார நெருக்கடி வந்தது, வீடு வாசல் கட்ட நான் கடன் வாங்கிட்டேன், தொழில் செய்ய கடன் வாங்கிட்டேன், ஆண்டவரை பிள்ளைகளை படிக்க வைக்க கடன் வாங்கிட்டேன், பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்க கடன் வாங்கிட்டேன். என் வீட்டில் எனக்கு மாத்திரம்தான் கொஞ்சம் தெளிவு ஞானம் இருந்தது, யாருமே சரியில்லை. என் வீட்டாரால் நான் இப்போது ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டு கடன் சுமை வந்துடுச்சின்னு சொல்லி என் சொந்தக்காரெல்லாம் என்னை கைவிட்டாங்கன்னு சொல்லி கண்ணீரோடு இருக்கிற என் அன்பு சகோதரியை ஏசப்பா உன்னை தைரியப்படுத்துகிறார். உன் மனசு அப்படியே ஆறுதல் படுத்துகிறார். ஏசப்பா சொல்கிற, நீ நல்லா இருப்ப, நீ நல்லா வருவ, பொருளாதாரத்தில் நீ ஆசீர்வதிக்கப்படுவ, விசுவாசமாக இருன்னு ஆண்டவர் இந்த வசனத்தை வச்சு மெல்லிய சத்தத்தோடு என் அன்பு சகோதரியே கர்த்தர் பேசுகிறேன். இப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு தேவ தூதனை கர்த்தரை அனுப்பி உங்கள் காதலை ஏசப்பா சொல்லுவார். இதே வசனத்தை சொல்லுவார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வச்சிடு, கலங்கி தவிக்காத, அவர் நீதிமான ஒருபோதும் தள்ளாட ஒட்டாருன்னு மெல்லிய சத்தத்தோடு கூட இந்த வார்த்தையில் இருக்கிற கிருபை உங்களுக்கு வெளிப்படும். ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற இந்த வாக்குத்தத்தத்தில் இருக்கிற ஒரு பிரசன்னம் உங்களுக்கு இப்போது கிடைக்கும், உண்மையாகவே கிடைக்கும். நீங்கள் ஆண்டவரை நம்புங்க, யாரையும் நம்பாதீங்க. நீங்கள் வாங்கின கடத்தை உங்களை வச்சே கர்த்தர் கட்ட வைப்பார். அவர் தாவீது காலத்தில் சொல்லிட்டாரு, உன் பாரத்தெல்லாம் என் மேலே வச்சிடு. உங்களுக்கு எத்தனை லட்சம் கடன் இருக்கட்டும், அது கோடிக்கணக்கில் கடன் இருந்தாலும் கர்த்தர் மேலே உங்கள் பாரத்தை வச்சுட்டு அப்படியே கதறுங்க, கண்ணீரிட்டு கதறுங்க, அழுது கேளுங்க. ஏசப்பா, எனக்கு கடன் ஆயிடுச்சு, வட்டி மேலே வட்டி கட்டினு இருக்கிறேன், எனக்கு கடன் கொடுத்தவங்களாம் எனக்கு அப்படியே ப்ரெஷர் கொடுக்குறாங்க, என்னால் தாங்க முடியலான்ட்டவரே, நான் உயிரோடு இருப்பேனா இருக்க மாட்டேனான்னு தெரியல, எனக்கே தெரியல,
என் சிந்தையெல்லாம் மாறுது, நான் ரொம்ப வேதனைப்பட்டுன்னு இருக்கிறேன், எந்த பக்கமும் ஆண்டவர் எனக்கு வருமானம் இல்லைப்பா, நான் உங்களை தான் நம்பி இருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் அழுது ஆண்டவர்கிட்ட கேளு. ஏசப்பா ஏசப்பா ஏசப்பான்னு கதறு. ஆண்டவர் அந்த கண்ணீரை பார்த்து அப்படியே மனதுருகி போவார். உண்மையிலேயே என் அன்பு சகோதரியை, உன்னை என்னுடைய சொந்த சகோதரியை பார்க்குறம்மா, நீ என்னோட சொந்த சகோதரனா பாரு, தைரியமாக இருமா. ஏசப்பா உன்னோடு தான் இருக்கிற, அவர் உன்னை விட்டு விலகவில்லை, உன்னை கைவிடலை. ஏசப்பா உன்னை நல்லா சந்தோஷமாக வச்சுப்பார். இன்றைக்கி வேணால் உன் வாழ்க்கை கண்ணீரோடு இருக்கலாமா, ஒரு நாள் வரும், அன்றைக்கி கர்த்தர் நீ அவமானப்பட்ட அந்த ஊரில் உன்னை உயர்த்துவார். இப்போ உனக்கு கடன் ஆயிடுச்சு, வட்டிக்கு மேலே வட்டி கட்டிக்கின்னு அப்படியே உடஞ்சி போய் நொறுங்கி போயிருக்கு. உன்னை காப்பாற்றி விட, உனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை நினைக்கிறேன். ஆண்டவர் இந்த வசனத்தில் சொல்கிறாரு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வச்சிடு, கலங்கி தவிக்காத. முதல்ல நல்ல கவனிங்க, நீங்கள் கடனை கட்டணுன்னா முதல்ல உங்களுக்கு மனதைரியம் வேணும். மனதைரியம் இல்லை அப்படின்னா உங்களால் வாங்கின கடத்தை அடைக்கவே முடியாது. அதனால தான் வாக்கு தத்தத்தை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான் இது. உலகத்தில் இந்த வசனம் தெரியாத யாருமே இருக்க முடியாது. எல்லாருக்கும் இந்த சங்கீதம் 55ஆம் அதிகாரம் 22 மனப்பாடமே தெரியும். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வச்சிரு, கலங்கி தவிக்காத, அவர் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். பார்த்தீங்களா? நீங்கள் வேதத்தின் பக்கம் பாருங்கள், நிறைய பெண்களுக்கு இது போல் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டது, அவங்க சோதிக்கப்பட்டாங்க. உதாரணமாக பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து புதிய ஏற்பாட்டு காலம் வரைக்கும் இருக்கிற எல்லா பெண்களை பாருங்கள், பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு பெண்களை பாருங்கள். உதாரணமாக சாராளை கவனிங்க, லேயாளை கவனிங்க. அடுத்தது நீங்கள் வேதத்தில் பார்க்கணுன்னா அன்னாளை கவனிங்க, எஸ்தரை கவனிங்க, ரூத்தை கவனிங்க. இவங்களாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ரொம்ப போராடி தான் ஜெயித்தாங்க. இன்னும் ஒரு பெண்ணை பழைய ஏற்பாட்டில் விட்டேன், ரெபேக்கால கவனிங்க. அந்தம்மா எதிர்பார்க்காத பொருளாதாரத்தெல்லாம் ஆண்டவர் எலியேசரை கொண்டு ஆண்டவர் செஞ்சுருக்கிறார். இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க, தெபொரால கவனிங்க. இவங்களாம் வாழ்க்கையில் பயங்கர பாடுகளை அனுபவித்து தான் இன்றைக்கி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார். இப்போ உங்கள் குடும்பத்தில் இருக்கிற கடன் சுமையை கண்டு நீங்கள் பயப்படவே கூடாது. ஏசப்பா, உங்கள் மேலே தான் நான் பாரத்தை வச்சுருக்கிறேன், நீங்கள் தான் எனக்கு அதிசயம் பண்ண முடியும், நீங்கள் தான் அற்புதம் பண்ணணும், நீங்கள் தான் எனக்கு தெய்வம், உங்களை தான் நம்பி நான் இருக்கிறேன், எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி அப்படியே மனதுருக்கி அப்படி ஆண்டவர்கிட்ட கண்ணீரிட்டு கதறி கேளு. ஏசப்பா, இந்த சங்கீதம் 55:22 என் வாழ்க்கையில் நிறைவேறணும், என் கடன் சுமை மாறணும், என் பிரச்சனை மாறணும் ஆண்டவர் சொல்லி கதறி கேளு. ஆண்டவர்கிட்ட கண்ணீர் விடு. ஏசப்பா 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 ஏசப்பா, என்னை காப்பாற்றுங்க 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 கதறுங்க. மன உருக்கத்தோடு ஜெபிக்கணும். நீங்கள் மன உருக்கத்தோடு ஜெபிக்க தான் ஆண்டவர் உங்கள் மேலே இறக்க வைப்பார். உங்கள் கடன் பிரச்சனை மாறணுன்னா, என் அன்பு சகோதரியே, உன்னை சொந்த சகோதரன் போல சொல்கிறேம்மா, ஏசப்பாவுடைய இறக்கம் உனக்கு கிடைச்சாதான் மாறும். நீ எவ்வளோ பிரயாசப்பட்டாலும் உன்னால் கடன் அடைக்க முடியாது. உண்மையிலே சொல்கிறேம்மா, ஏசப்பா உன்னுடைய கையின் கிரியில் ஆசீர்வதிச்சு, என் மகளே, உன் தரித்திர கட்டை நான் உடைக்கிறேன், உன் கையில் ஆசீர்வாதம் தரேன்னு சொல்லி அவர் ஒரே ஒரு வார்த்தை உனக்கு சொன்னாரே போதும். அவர் உனக்கு சொல்லணுன்னா, நீ கண்ணீரோடு ஆண்டவர் சமூகத்தில் கதறி 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 அனுதினமும் கேள்வி, ஏசப்பா, நான் கடனை வாங்கிட்டேன், தப்பு தான் தப்பு தான் தப்பு தான், என்னை மன்னிச்சிடுங்க 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 மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி நீங்கள் கதறி கதறி கண்ணீர் விட்டு கேட்க கேட்க பரலோகத்திலிருந்து ஆண்டவர் ஒரு பதில் உங்களுக்கு அனுப்பி தருவார். நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன், அதை பார்த்தீங்களா, உண்மையிலே நீங்கள் அழுதுடுவீங்க. ஏன்னா இப்போ நீங்கள் ரொம்ப பாரத்தோடு இருக்கிறீங்க. கடனை வாங்கிட்டேன், அடுத்தது என்ன செய்ய முடியும், எந்த வழியும் இல்லையே, எப்படி கடன் அடைப்பேன், எப்படி கடனை கொடுப்பேன், எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே, எல்லாரும் என்னை ஒதுக்கிட்டாங்க, எல்லாரும் என்னை வெறுத்துட்டாங்க, என்னை எல்லாம் கடங்காரின்னு சொல்லி எல்லாரும் என்னை கைவிட்டாங்கன்னு சொல்லி என் அன்பு சகோதரியே அப்படியே நீ உடஞ்சி போயிருக்கிறம்மா. ஏசப்பா இன்னைக்கு உனக்கு நல்ல வார்த்தை தரப்போற. நீ தைரியமாக இருந்து
நான் சொல்கிற ஒவ்வொரு வசனத்தை வச்சு உபவாசம் போட்டு கண்ணீர் விட்டு பாவ மன்னிப்பை கேட்டு ஏசப்பா கிட்ட கதறி அழுமா. கர்த்தர் உன் அழுகின் சத்தத்தை கேட்பார். சங்கீதத்தில் தாவீது சொல்கிறாரு, சங்கீதம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தின் கடைசி வார்த்தையை கவனிங்க. அதில் தாவீது சொல்கிறாரு, கர்த்தர் என் அழுகின் சத்தத்தை கேட்டார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். சங்கீதம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை இந்த தேவ செய்தியை பார்க்கிற அனைவருமே கவனிங்க. கர்த்தர் அழுகின் சத்தத்தை தான் கேட்பாரா. இந்த வசனத்தை அப்படியே நான் ஸ்க்ரீனில் போட்டு காட்டுறேன். அதை அப்படியே படிச்சுட்டு நீங்கள் அப்படியே சத்தமிட்டு, ஆண்டவரே ஏன் அழுகின் சத்தத்தை நீங்கள் கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு கடன் ஆயிடுச்சு, வட்டி கட்ட முடியல, என் உடம்புல வியாதி பலவீனம் இருக்குது, எங்கள் வீட்டுக்காருக்கு வர சுகரு ப்ரெஷர்லாம் இருக்குது, ஆண்டவரே பிள்ளைங்களும் கைவிட்டுட்டாங்க, நாங்கள் குடியிருக்கிற வீட்டை விற்றா கூட எங்களால் கடன் அடைக்க முடியாது, இன்றைக்கி ஏசப்பா எனக்கு சாப்பிடக்கூட வழி இல்லை, என் வீட்டில் எல்லா பொருளாதாரமும் தொச்சின்னு போயிடுச்சு, ஒரு குண்டுமணி நகை கூட இல்லைப்பா, எனக்கு சொத்து இல்லை, சுகமும் இல்லை, ஆண்டவரே எல்லாராலும் கைவிடப்பட்டு நான் இருக்கிறேன், என் அழுகின் சத்தத்தை நீங்கள் கேட்டு எனக்கு ஒரு அதிசயத்தை பண்ணுங்க ஆண்டவரே, ஒரு அற்புதத்தை பண்ணுங்க ஆண்டவரே, ஐயோ நான் உடஞ்சி போயிருக்கிறேன்ப்பா, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. தாவீது சொல்கிறாரு, கர்த்தர் என் அழுகின் சத்தத்தை கேட்டாருன்னு தாவீது சொல்கிறாரு. ஏன் அழுகின் சத்தத்தை நீங்கள் கேட்கணும்? நான் இப்போ பாரத்தோடு இருக்கிறேன், கடன் பிரச்சனையோடு இருக்கிறேன், கண்ணீரோடு இருக்கிறேன், உடஞ்சி போயிருக்கிறேன், எல்லாரும் ஆண்டவர் என்னை கைவிட்டாங்கப்பா, என் அழுகின் சத்தத்தை கேளுங்க ஆண்டவரே, என் அழுகின் சத்தத்தை கேளுங்க ஆண்டவரேன்னு சொல்லி இந்த சங்கீதம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்து மேலே உங்கள் வலது கையை வையுங்க. என் அன்பு சகோதரியே, உன் வலது கையை வையுமா. கர்த்தர் உன் அழுகின் சத்தத்தை கேட்பார். ஏசப்பா உன்னை விட்டு விலக மாட்டாருமா. எல்லாரும் உன்னை கைவிட்டாங்களா, கர்த்தர் உன்னை கையை பிடிப்பார். ஏசப்பாவுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நீ நினைக்கிற இந்த உலகத்தில் யாருமே என்னை நேசிக்கலை, எல்லாரும் என்னை வெறுப்பான்னு நினைக்கிறாங்க, பாரமாக நினைக்கிறாங்க, கூட பிறந்த அக்கா தங்கச்சி கூட என் கஷ்டத்தை சொல்லி அழலான்னு பார்த்தா அவங்களும் ஃபோனை எடுக்க மாட்டாங்க, எல்லாரும் என்னை வெறுத்துட்டாங்கன்னு சொல்லி அப்படியே நொறுங்கி போயிருக்கு. அழக்கூட உனக்கு கண்ணீர் இல்லை, சரீரத்தில் பலன் இல்லை, கையில் காசு இல்லை, ஃபுல்லாகவே ட்ரை ஆகிட்டு அப்படியே ஒரு அனாதை போல எல்லாராலும் கைவிடப்பட்டு நீ இருக்கிறம்மா. ஏசப்பா உனக்கு இருக்கிறாருமா. ஏசப்பா உன்னை மடியில் வச்சுக்கின்னு உன்னை கொஞ்சுவார், உன் தலையை தடை விடுவார், உன்னை தைரியப்படுத்துவார். நான் இருக்கிறேன், உலகத்தின் முடிவு புரிந்து நான் உன்னோடு இருக்கிறேன், பயப்படாதேன்னு சொல்லி ஏசப்பா உன்னை தைரியப்படுத்துவார்மா. அதனால தான் இந்த வசனத்தெல்லாம் கர்த்தர் உனக்கு காட்டுறேன். சங்கீதம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் கர்த்தரின் அழுகின் சத்தத்தை கேட்டார். ஆண்டவர் அழுகின் சத்தத்தை கேட்டு அற்புதங்களை செய்கிற தேவன். வேதத்தில் அன்னாள் என்கிற ஒரு பெண் தன்னுடைய கர்ப்பத்தில் இருக்கிற சாபக்கட்டு உடைனன்றதுக்காக அவள் தேவ சமூகத்தில் தன் இருதயத்தை கரைத்து ஊற்றினாளாம். அவளை போலவே நீ கடன் சுமைக்காக இன்னைக்கு ஒரு சாபக்கட்டு உடைனன்றதுக்காக என் அன்பு சகோதரியே நீ கண்ணீர் விட்டு கதறி கொண்டு இருக்கிறமா. ஏசப்பாவால் கர்ப்பத்தில் இருக்கிற சாபக்கட்டை உடைக்க முடியுமானால் உன் கையில் இருக்கிற சாபக்கட்டை உடைக்க முடியாதான் என்ன? பொதுவாகவே ஒரு கர்ப்பப்பை உடம்பில் இருக்கும்போது எந்த பெண்ணாலும் அந்த கர்ப்பப்பையை பார்க்க முடியும், ஆனால் கையை பார்க்க முடியும். உங்கள் உடம்பில் இருக்கிற கர்ப்பப்பையை உங்களால் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஆனால் மேலே இருக்கிற ஆண்டவர் பார்த்து அந்த அன்னாளுடைய கர்ப்பப்பையில் இருக்கிற சாபக்கட்டை உடைச்சார். உண்மையாக போய்ங்களா? உங்கள் கண்களுக்கு தெரியாத அந்த கர்ப்பப்பையில் இருக்கிற சாபக்கட்டை கூட உங்கள் தேவனால், நம்ம தேவனால், நம்ம ஏசப்பாவால் உடைக்க முடியுமானால் உங்கள் கையில் இருக்கிற கடன் என்கிற சாபக்கட்டை அவரால் உடைக்க முடியாத என்ன? ஏன்னா உங்கள் கையை நீங்களே பார்க்க முடியுது, உங்கள் விரலெல்லாம் பார்க்க முடியுது, உங்கள் கையை பார்க்க முடியுது. அப்போ ஏசப்பாக்கிட்ட இப்படி கையை ஏந்துங்க, இப்படி 2 கையை விரிச்சிங்கன்னு ஏசப்பாக்கிட்ட கேளு, பேசுங்க. ஆண்டவரே,
அன்னாளுடைய கர்ப்பத்துக்குள்ளே இருக்கிற சாபக்கட்டை நீங்கள் உடைச்சிங்களா? இந்த 2 கையில் இருக்கிற கடன் என்கிற சாபக்கட்டை உடைங்க ஆண்டவரே, உடைங்கப்பா, உடைங்கப்பா, தயவு செய்து உடைங்க, உடைங்கன்னு சொல்லி கதறு. 1 சாமுவேல் புஸ்தகத்தில் அன்னாள் தன்னுடைய சாபக்கட்டு உடையணும்னு சொல்லி தேவ சமூகத்தில் சத்தமிட்டு அப்படியே கதறி, அப்படியே சத்தத்தை அடக்கிக்கின்னு அப்படியே உள்ள உடைஞ்சி போய் நொறுங்கி போய் அப்படியே கண்ணீரோடு கதறா. ஓடு சத்தம் போட்டு அழக்கூட அவளுக்கு விருப்பம் இல்லை. அவ்வளோ உடைஞ்சி போயிருக்கா. அவ்வளவோ உடைஞ்சி போய் நொறுங்கி போய், ஏசப்பா என் கர்ப்பத்தில் இருக்கிற சாபக்கட்டை உடையின்னு சொல்லி இப்படியே கை வைக்கிறாள். இப்படியே கர்ப்பப்பை இருக்கிற இடத்துல அவள் கை வச்சு கண்டிப்பாக ஜெபிக்க வாய்ப்பு இருந்திருக்கா. அன்றைக்கி கண்டிப்பாக அவள் செஞ்சிருப்பான்னு ஒரு தரிசனமாக சொல்கிறேன். அவள் எந்த இடத்துல சாபக்கட்டு இருக்குதோ அங்கே கையை வச்சு ஜெபிக்கிறாள். ஆனால் தான் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், இப்படி 2 கையை இப்படி விரிச்சுங்க. ஏசப்பா கண்ணுக்கு தெரியாத கர்ப்பப்பையில் இருக்கிற சாபக்கட்டை உடைச்சி அன்னாளுக்கு ஒரு குழந்தையை தந்து அவளை சந்தோஷப்படுத்தினீங்களே. என் கண்ணில் என் கையை என்னால் பார்க்க முடியுது. இந்த கையில் தான் நான் வட்டி காசு வாங்கினேன், இந்த கையில் தான் மாதம் மாதம் வட்டி கட்டுறேன், என் சம்பளத்தெல்லாம் வட்டி வட்டி வட்டின்னு நான் கட்டிக்கிறேன். ஆண்டவரே நான் அழுது கொண்டு இருக்கிறாப்பான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட பாவ மன்னிப்போடு கூட ஒரு பொருத்தனை பண்ணு. ஏசப்பா இனிமேல் நான் கடன் வாங்க மாட்டேன், நான் வாங்கின கடத்தை அடைக்கிறதுக்கு எனக்கு நீங்கள் உதவி செய்யணும், எனக்கு ஹெல்ப் பண்ணணும். எனக்கு யாருமே இல்லை ஆண்டவரே. 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், அந்த 1ஆம் அதிகாரத்தில் இருக்கிற ஒவ்வொரு வசனத்தை நீங்கள் கவனிங்க. இந்த அன்னாள் தேவனை மாத்திரமே நேசிக்கிறாள். நான் கஷ்டத்தெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லி மாத்திரம் தான் அழ நான் விரும்புகிறேன். நீங்களும் உங்களுடைய கஷ்டத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லி அனுதினமும் ஜெபத்தில் அழுறீங்க. அன்னாளுடைய சாபக்கட்டை உடைச்சி அவளை சந்தோஷப்படுத்தி அவள் தலையை உயர்த்தின தேவன் உங்களுக்கு சமயமாக இருக்கிற உண்மையிலே மாதிசி உங்களுக்கு நடக்கும், அற்புதம் நடக்கும். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் அன்னாளுடைய கர்ப்பத்தில் இருக்கிற சாபக்கட்டை அப்பா உடைச்சார்ல. அப்போ உங்கள் கையில் இருக்கிற சாபக்கட்டு, உங்கள் பிஸ்னஸில் இருக்கிற சாபக்கட்டு, உங்களுடைய வியாபாரத்தில் இருக்கிற சாபக்கட்டு, உங்களுடைய மாத வருமானத்தை நீங்கள் வட்டிக்காரங்கிட்ட போய் கொண்டு போய் கட்டுறீங்களே, அதெல்லாம் ஒரு சாபக்கட்டு, அதெல்லாம் ஒரு சாபக்கட்டு. இன்றைக்கி கத்தர் அதெல்லாம் உடைக்க போகிறேன். விசுவாசிக்கிறீங்களா? பாருங்கள், அன்னாள் ஜெபம் பண்ணுறா, இருதயத்தை கரைத்து ஊற்றா, மனக்கசந்து அங்கே அழறா. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவள் போய் மனக்கசந்து மிகவும் அழுது கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. பார்த்தீங்களா? மனக்கசந்து அப்படி அழறா, ஆண்டவரே என் கர்ப்பப்பை சாபத்தில் இருக்குது, அந்த சாபக்கட்டை நீங்கள் உடைக்கணும் அப்படின்னு சொல்லி கையை வச்சுக்கின்னு கதறா. கத்தர் அவள் கர்ப்பப்பைக்குள்ளே இருக்கிற சாபக்கட்டை உடைக்குது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஏசப்பா அதிசயம் பண்ண மாட்டாரா? சொல்லுமா என் அன்பு சகோதரியை, சொல்லுமா. ஏசப்பா உனக்கு அற்புதம் பண்ண இப்போது உன்னோடு பேசின்னு இருக்கிறார். மனதைரியத்தை விடாது, விசுவாசத்தை விடாது. அப்பா உன் கூட தான் இருக்கிற. உன் வலது பக்கத்தில் உன் தேவன் உனக்கு நிழலாக இருக்கிற. அவர் உன்னை விட்டு விலகவில்லை, உன்னை கைவிடலை. எதையோ யோசிக்கிற நீ, என்னென்னமோ யோசனை வருது, உனக்கு தூக்கம் வரலை, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, உன்னால் சாப்பிட முடியல, 24 மணி நேரம் கடனை நினச்சி 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 பயந்துக்கணும், நடுங்கின்னு அப்படியே பயங்கர பதட்டத்தோடு கூட இருக்கிறேன் அன்பு சகோதரியை. இந்த தேவ செய்தியை பார்க்கிறேன் அன்பு சகோதரனே, தாய்மார்களே, தகப்பன்மார்களே, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். மீகா 7:15 நம்ம எடுத்துக்கொள்ளலாம். மீகாவின் புஸ்தகம் 7:15 ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்றதை திட்டமாக வசனத்தை கூட நம்ம பார்க்க போகிறோம். அந்த மீகா 7:15 உங்கள் கண்ணு முன்னாடி நான் கொண்டு வந்து காட்ட போகிறேன். அதில் ஆவியானவர் என்ன சொல்கிறாருன்றதை வசனத்தை கொண்டு நான் உங்களுக்கு விளக்கி இந்த சத்தியத்தை முடிக்க போகிறேன். மீகாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். கவனிச்சிங்களா? ஏசப்பா இங்கே என்ன சொல்கிறாரு? உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இது உங்கள் இருதயத்தில் நீங்கள் விசுவாசம் வச்சு உங்கள் வலது கைப்படி வைக்கணும். நான் பிரசங்கத்தில் சொல்கிற ஒவ்வொரு வசனத்தையும் நீங்கள் விசுவாசமாக எடுத்துக்கணும். உங்களுக்கு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கூட கடை இருக்கட்டும், ஏசப்பா என் சாபக்கட்டு உடைப்பார். என்னுடைய சேனலுக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா முழுக்க முழுக்க கடனை பற்றியே பிரசங்கம் பேசின்னு இருக்கிறேன். எந்த சாபக்கட்டை போனால்
சீக்கிரத்தில் உடைச்சிடலாம். ஆனால் கடன் என்கிற சாபக்கட்டை உடைக்கவே முடியும். அவ்வளோ பெரிய பொல்லாத பிசாசு அது. அது பயங்கரமான ஒரு ஈவில் ஸ்பிரிட்டு. உங்கள் நிம்மதி, உங்கள் சமாதானம், உங்கள் சாப்பாடு, உங்கள் தூக்கம் எல்லாத்தையும் அது அழிச்சிடும். உங்கள் சொத்து சுகம், உங்கள் வீட்டில் இருக்கிற நகை, பணம், டாக்குமெண்ட்டு, வீட்டுடைய எல்லா விதமான டாக்குமெண்ட்டு கூட அது அழிச்சிடும். சாதாரண பிசாசு கிடையாது. கடன் என்பது கேன்சரை விட பொல்லாது. ஆரம்பத்திலேயே நீங்கள் கடன் வாங்கிறது தப்பு, ஏசப்பாவுக்கு பிடிக்காது, நம்ம வாங்கக்கூடாது, டக்குன்னு கட்டிட்டு டக்குன்னு வெளியே வந்துட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது. இப்போ கேன்சரை முத்த விட்டால் என்ன பண்ணும்? ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக பரவிட்டில்ல, அது மாதிரி தான் கடன் என்பது. அவ்வளோ ஒரு பொல்லாது. கேன்சரை காட்டிலும் உலகத்தில் இருக்கிற எல்லா கொடிய நோயை விட இந்த கடன் என்பது பயங்கரமான ஒரு பிசாசுடைய கட்டு. அந்த கட்டை உடைச்சி கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தில் இருக்கிற அபிஷேகத்தை உங்களுக்கு தந்து உங்களுக்கு ஒரு வெற்றியை, ஒரு ஜெயத்தை ஏசப்பா தருவார். ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அது அப்படியே நீங்கள் விசுவாசிங்க. ஒரு பேப்பரில் உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்குது எழுது. உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்குது எல்லாத்தையும் ஒரு பேப்பரில் எழுது. நான் காண்பித்த ஒவ்வொரு வசனத்தையும் உங்களுடைய அந்த கடன் லிஸ்ட்டில் நீங்கள் எழுதுங்க. ஃபஸ்ட்டு ஒரு வசனம் சொன்னேன், சங்கீதம் 55:22, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வச்சுட்டு கலங்கி தவிக்க. அந்த பேப்பரில் அந்த வசனத்தை எழுதிங்கன்னு சோத்திரம் பண்ணிக்கினே இருங்க. அழுது 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 ஜெபிங்க. கர்த்தர் அதிசயம் காட்டும். அடுத்து சங்கீதம் 6:8 கொடுத்தார். கர்த்தரின் அழுகின் சத்தத்தை கேட்டார். அந்த வசனத்தை எழுதி 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 ஜெபிங்க. அடுத்தது 1 சாமுவேல் 1 வசனத்தை உங்களுக்கு தந்தேன். அண்ணால் போய் மனக்கசந்து அழுதா, அதிசயம் நடந்தது. அதை குறிச்சிங்கன்னா அப்படி நீங்கள் அந்த பேப்பரில் எழுது. இப்போ 4வது ஒரு வசனம் சொல்கிறேன், மீகா 7:15. இது கடைசியாக உங்களுக்கு தரேன். அதில் ஆவியானவர் இந்த மீகா தீர்க்கதரிசி வச்சு சொல்கிறாரு, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், ஏசப்பா செய்வார், ஏசப்பா கொடுப்பாரு அப்படின்னு நீங்கள் விசுவாசி. அப்படியே மனதுருகி ஆண்டவருடைய பாதப்படியை பிடிச்சிக்கணும். அவருடைய 2 கால்களில் தழும்பு இருக்குது, அவருடைய 2 கைகளில் தழும்பு இருக்குது, அவருடைய விழாவில் கூட ஆழமான ஒரு தழும்பு, ஒரு ஓட்டை இருக்குது. அதெல்லாம் நினச்சிகள், ஏசப்பா எனக்காக இவ்வளோ காயம்பட்டீங்க, என்னை கடங்காரன் இவ்வளோ காயப்படுத்தி, ஆண்டவரே என் நிம்மதியை அந்த கடன் பிசாசு அழிச்சிடுச்சு. நான் நிலக்குழஞ்சி நிம்மதி இல்லாமல் சமாதானம் இல்லாமல், ஆண்டவரே ஒரு அதிசயம் நடக்காத, ஒரு அற்புதம் நடக்காதான்னு சொல்லி ஏசப்பா இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கின்னு, ஆண்டவரே நான் அழுது கொண்டு இருக்கிறேன், ஆண்டவரே நீங்கள் எனக்கு ஒரு அதிசயத்தை செய்யுங்க, எனக்கு நீங்கள் ஒரு அற்புதம் செய்யுங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அழுது அழுது தேவ சமூகத்தை நீங்கள் கேளு. உண்மையிலேயே என் அன்பு சகோதரியை நான் சொல்கிறேம்மா, ஒரு ஊழியக்காரனாக இருந்து, உன்னோட சொந்த சகோதரனாக இருந்து நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன். மீகா 7:15 படி உனக்கு ஒரு அதிசயம் நடக்கும், உனக்கு அற்புதம் நடக்கும். ஆண்டவர் உன் பட்சமாக வருவார். கவலைப்படாது, கலங்காது, பயப்படாது, திகையாது. ஆண்டவர் உன்னுடைய தேவனாக இருக்கிற உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணி உனக்கு அதிசயங்கள் அற்புதங்களை ஆண்டவர் செய்வார்மா. இந்த தேவ செய்தியை பார்க்குற என் அன்பு சகோதரனே, கர்த்தர் சொல்கிறாரு, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். தைரியமாக இருங்க, தைரியமாக இருங்க. அந்த மன தைரியம் தான் உங்களை வாழ வைக்கும், உங்கள் வாழ்க்கையை மாற்றும். ஆண்டவர் பல இடத்துல சொல்கிறாரு, மன தைரியமாக இரு, தைரியமாக இரு, நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன், பயப்படாத, நான் இருக்கிறேன், திகையாத, நான் இருக்கிறேன். எத்தனை இடத்துல ஆண்டவர் தாயை போல் தகப்பனை போல் தேற்றுறார். கடன் சுமையை நினச்சி நீங்கள் அழுது கொண்டு இருக்கிறீங்க. இந்த தேவ செய்தி மூலியமாக ஏசப்பா உங்களுக்கு ஒரு அதிசயம் பண்ணுவார். நிச்சயமாக சொல்கிறேன், என்னுடைய முழு மனசில் இருந்து உங்களை நான் வாழ்த்துறேன். நீங்கள் நல்லா இருப்பீங்க, ரொம்ப ஆசீர்வாதமாக இருப்பீங்க. இன்றைக்கி வேணால் நீங்கள் அவமானத்தோடு, நிந்தையோடு, கஷ்டத்தோடு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற நேரம் இப்போ சமயமாயிடுச்சு. ஒவ்வொரு வசனத்து மேலும் கையை வச்சு வச்சு வச்சு, ஏசப்பா உங்கள் ரத்தம் எனக்கு ஜெயம், உங்கள் வார்த்தை எனக்கு ஜெயம், ஆண்டவர் எனக்கு ஒரு ஜெயத்தை தாங்க, கடன் அடைக்கிறதுக்கு எனக்கு ஒரு அதிசயத்தை காட்டுங்க, அற்புதம் செய்யுங்க, அதிசயம் காட்டுங்க, அற்புதம் செய்யுங்க. கெஞ்சி 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 உங்களை தாழ்த்தி 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 ஆண்டவர்கிட்ட ஜெபத்தில் கேட்டுன்னே இருங்க. ஆண்டவர் உங்கள் பட்சமாக வருவார், உங்கள் தேவைகளை சந்திப்பார், உங்களுக்கு ஒரு அதிசயங்கள் அற்புதங்களை செஞ்சு
நீங்கள் வெட்கப்பட்ட அந்த ஊரில் கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். ஓகேங்களா? தைரியமாக இருங்க. நான் அடுத்த தேவ செய்தியில் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. உண்மையிலே என்ன சொல்கிறேன், மனப்பூர்வமாக சொல்கிறேன், மனதார சொல்கிறேன். நீங்கள் நல்ல ஆசீர்வாதமாக இருப்பீங்க, செழிப்பாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. உங்கள் தேவைகள் ஆண்டவர் சந்திப்பார். நீங்கள் வாங்கின கடத்தெல்லாம் அடைக்கிறதுக்கு அவரே வழி திறப்பார். ஏசப்பாவை திறப்பார். கர்த்தர் மேலே பாரத்தை வச்சுடுங்க. அழுது விண்ணப்பம் பண்ணி ஜெபம் பண்ணி வேண்டுதல் செய்து, ஏசப்பா என் தேவைகளை சந்திங்க ஆண்டவர், நீங்கள் கூப்பிடுதலை கேளுங்க, என் பிரச்சனையை மாற்றுங்க, இந்த கடன் சுமையை என்னை விட்டு எடுத்து போடுங்கன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் இங்கே கேட்ட எல்லா ஜெப குறிப்பையும் கர்த்தர் இன்றைக்கு கேட்டு உங்களுக்கு அதிசயம் பண்ணுவார். ஓகேங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. உங்களுடைய ஜெப குறிப்புகளை நான் அன்போடு வரவேற்கிறேன். எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் வடிவில் நீங்கள் ஜெப குறிப்பை எழுதி அனுப்பலாம். என்னோடய நம்பரை யூடியூப்பில் எடுத்துங்க. அதில் நீங்கள் எவ்வளோ, எந்த ஊரில் இருக்கிறீங்க, உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்குது, நீங்கள் எழுத வேண்டிய விஷயத்தை நான் சொல்கிறேன். ஜெப குறிப்பு, உங்கள் பேர், உங்கள் ஊர், உங்களுக்கு எவ்வளோ கடன் பிரச்சனை, உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க, ஒரு மாதம் எவ்வளோ நீங்கள் வட்டி கட்டுறீங்க, உங்களுடைய கடன் தொகை மொத்தம் எவ்வளோ, அதெல்லாம் எழுதி டெக்ஸ்ட் வடிவில் ஒன்று ஆங்கிலத்தில் இல்லை தமிழில் எழுதி வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்புங்க. அப்படி இல்லைனா என்னுடைய அட்ரஸ் நான் ஸ்க்ரீனில் இப்போ போடுறேன். அந்த அட்ரஸை குறிச்சிங்க. அந்த அட்ரஸை குறிச்சிக்கின்னு ஒரு ஒயிட் பேப்பரில் உங்களுடைய கண்ணீர் கதையை எழுதுங்க. உங்களுடைய கண்ணீர் கதையை அந்த ஒயிட் பேப்பர் ஃபுல்லாக எழுதுங்க. உங்கள் பேரை போட்டு, உங்கள் ஊரை போட்டு, உங்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை எழுதுங்க. நீங்கள் எழுதி நான் காண்பிக்கிற இந்த அட்ரஸுக்கு நீங்கள் போஸ்ட் பண்ணு, லெட்ரு போடு. நிரந்தரமாக தேவ சமூகத்தில் உங்களுடைய பிரச்சனை மாற, உங்கள் கடன் சுமை மாற, உங்களுக்காக ஜெபிக்க உங்கள் சொந்த சகோதரம் போல் நான் ஆயத்தமாக இருக்கேன். நீங்கள் எழுதி அனுப்பினா கூட வெளியில் யாருக்கும் அது லீக் ஆகுது. அதை சர்ச்சில் வச்சு அப்படியே ப்ரேயர் பண்ணுவேன். நான் சர்ச்சு சென்னையில் வச்சு நடத்துகிறேன். சென்னையில் புழல் என்ற இடத்துல சபையை நடத்துகிறேன். ஆண்டுடைய தயவினால் ஊழியம் இங்கே நடக்குது. சபையில் வெள்ளிக்கிழமைனா ஃபாஸ்டிங் பீரியட் நடத்துகிறேன். புதன்கிழமை விடுதலை ஜெபம், சண்டேனா மாம்பழான ஆராதனை நடக்குது. இதிலெல்லாம் வச்சு உங்களுக்காக நான் ஜெபிப்பேன். அப்போ கர்த்தர் உங்களுக்கு கடன் பிரச்சனை மாற்றி உங்களுக்கு அற்புதம் பண்ணுவார். ஓகேங்களா? என்னோடய அட்ரஸை குறிச்சிக்கின்னு ஒன்று லெட்ரு போடுங்க, இல்லை வாட்ஸ்அப்பில் நீங்கள் டெக்ஸ்ட் வடிவில் ஆங்கிலத்தில் தமிழில் எழுதி அனுப்புங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அடுத்த தேவ செய்தியில் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ.